ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 13வது பார்ட் தான் பார்க்க போறோம். நான் தான் கேட்குறேன்ல, சொல்லுங்க அம்மாவும் பொண்ணும் இங்க வந்தாங்களான்னு நைம் கேட்டுட்டு இருப்பாரு. சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு கடையில உள்ளவர் சொல்லுவாரு. ஆனா இவரு கண்டுக்கவே மாட்டாரு. மெரியம்னு கூப்பிட்டுக்கிட்டே மாடிக்கு போகலான்னு பார்ப்பாரு. லெவன்ட் இவரை தடுத்துருவாரு. உனக்கு என்ன பிரச்சனை, வழி விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வெளில வான்னு சொல்லி நைமா வெளில கூட்டிட்டு போயிடுவாரு. செனிப், நீ எதுவும் கவலைப்படாத, லெவன்ட் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, பயப்படாதன்னு அம்மா சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. செனிப் ரொம்ப பயந்துருப்பா. அப்பா நம்மள பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்பா. எங்க பாருமா, நீ எதுவும் தப்பா யோசிக்காதன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. என்னை விடு, முதல்ல நீ தானே அந்த டாக்டர்னு நைம் கேட்பாரு. ஆமா, நான் தான் அந்த டாக்டர், நீ யாருன்னு லெவன்ட் நைம தெரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. நைம் இவர் பேசுறதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. தாமதப்படுத்தாத, வழிய விடுன்னு சொல்லுவாரு. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்கன்னு லெவன்ட் இவரை உள்ள போக விட மாட்டாரு. நான் என்னோட குடும்பத்தை தேடி வந்திருக்கேன், மெரியமும் செனிப்பும் இங்க வந்திருக்காங்க தானே, சொல்லுன்னு கேட்டுட்டு உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. லெவன்ட் இவரை உள்ள விடவே மாட்டாரு. உன்னால சத்தியம் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. இங்க பாரு, நான் உனக்கு சாபம் இடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா வழிய விடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. லெவன்ட் இப்பவும் இவரை உள்ள விட மாட்டாரு, கீழே தள்ளி விட்டுருவாரு. இதனால நைமுக்கு ரொம்ப பெரிய அவமானமாகிடும். கடையில வேலை பார்க்குறவரு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு உள்ள வந்து சொல்லுவாரு. நீங்க போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான்னு மெரியம் சொல்லுவாங்க. விடுங்க, உங்களோட ஹஸ்பண்ட் போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணட்டும்னு இன்னொரு லேடி சொல்லுவாங்க. கீழே விழுந்ததால நைம் பயங்கர கோவத்துல இருப்பாரு. லெவன்ட் அடிக்கிறதுக்காக கையில பாட்டிலோட வந்துட்டு இருப்பாரு. பிரதர், உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, இங்கிருந்து போயிடுங்கன்னு லெவன்ட் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. போலீஸ் கார் வர சவுண்டு கேட்கவும் பாட்டில கீழே வச்சிருவாரு. எங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல, இவர் தான் என்னை அடிச்சிட்டாருன்னு நைம் சொல்லுவாரு. இவர் தாங்க என்னை திட்டி அடிச்சிட்டாரு, இவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு லெவன்ட் சொல்லுவாரு. இல்லைங்க, நான் என்னோட ஒய்ஃபையும் என்னோட பொண்ணையும் தேடிட்டு இங்க வந்தேன், இவர் தான் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு நைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. போலீஸ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கடையில வேலை பார்க்குற லேடி உள்ள போயிடுவாங்க. அம்மா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்மளையும் கூட்டிட்டு போயிடுவாங்களான்னு செனிப் பயந்துகிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமான்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மெரியமும் பயந்துட்டு இருப்பாங்க. எங்க பாருங்க, நான் சொல்றதுதான் உண்மை, இவர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என்ன அடிச்சிட்டாருன்னு லெவன்ட் சொல்லுவாரு. எங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் இவரை ஃபாலோ பண்ணல, என்னோட வழியில இவர் தான் குறுக்க வந்தாரு, இவர் தான் என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாரு. எங்க பாருங்க, நீங்க ஷூரா தான் சொல்றீங்களான்னு போலீஸ் கேட்பாங்க. எங்க பாருங்க, நாங்க எதுவும் சண்டை போடல, நான் போயிட்டு உள்ள பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. மெரியம் பயந்துருவாங்க. செனிப்போட ஒளிஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இவர் தப்பிச்சு போக ட்ரை பண்றாருன்னு சொல்லி லெவன்ட் நைமை பிடிச்சிருவாரு. எப்படியே விட்டா மேபி இவர் உள்ள போக வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால இவரோட காதல உன்னால இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. நைமுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு லெவன்ட்டோட சட்டையை பிடிச்சிருவாரு. போலீஸ் இவரை தடுத்துருவாங்க. பாத்தீங்களா, இவர் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்றாருன்னு லெவன்ட் சொல்லுவாரு. நைம் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பாரு. போலீஸ்க்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். போது நிறுத்துங்க, 2 பேரும் உங்களோட போனை கொடுங்கன்னு போனை வாங்கிட்டு 2 பேரையுமே கார்ல ஏற சொல்லுவாங்க. நைம் காருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடையை ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. நம்மளால இவரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதாகிடுச்சேன்னு மெரியம் சோகமா பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ்கார் போனதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் நிம்மதியா இருக்கும். வா போகலான்னு செனிப்பை கூட்டிட்டு வருவாங்க. அம்மா, போலீஸ் அப்பாவை எங்க கூட்டிட்டு போறாங்க, நாம இங்க இருக்கோம்னு போலீஸ் கிட்ட லெவன்ட் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அப்பா நம்ம 2 பேரையும் ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தாரா, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பா. வெயிட் பண்ணுமா செனிப், வெயிட் பண்ணு, நாம இப்ப இங்க இருந்து போயாகணும்னு சொல்லுவாங்க. தாத்தா இன்னும் மயக்கம் போட்டு தான் கிடப்பாங்க. மீரா ஒரு முறை கூட இவரோட ரூம்க்கு வந்து பார்க்கல. மீரா ஜான் கிட்ட புலம்பிட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னோட போன் ஆஃப்ல இருக்கு. ஜான், என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு, நம்ம 2 பேரையும் எந்த பிரச்சனையில நீ இழுத்து விட்டுருக்க? உனக்கு தெரியுமா, அப்பாவுக்கு மட்டும் இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா என்னை கண்டிப்பா கொன்னுடுவாருன்னு சொல்லுவா. மீரா, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க என்னை கொன்னுடுவாங்கன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டு மீராவுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும். போகலான்னு பாப்பா. மீரா போகாதன்னு சொல்லி இவளோட கையை பிடிச்சுக்குவான். இங்க பாரு, இப்ப நீ இங்கிருந்து போயாகணும், என்னோட அப்பா சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுவா. என்ன நீ எங்க போக சொல்ற, அவங்க எல்லா இடத்துலயும் என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல நைமை கட்டுவாங்க. இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கேட்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லுவாங்க.
பக்கத்துல இருக்கா, எங்க இருக்குன்னு கேட்பாரு. குல்பான்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பக்கத்துல இருக்கான்னு கேட்பாரு. போலீஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. லெவன்ட் மேல கோவமா வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் முட்டாள், எதுக்காக நீ அங்க போனன்னு கேட்பாரு. லெவன்ட் இவர் பேசுறத பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, என்னோட ஒய்ஃபையும் என்னோட பொண்ணையும் அங்கே பாத்தியான்னு கேட்பாரு. பிரதர், எனக்கு அதை நினச்செல்லாம் கவலை கிடையாது, நீங்கள் என்ன அடிச்சிங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் இவர்கிட்ட கேள்வி கேட்கறது வேஸ்ட்டுன்னு நான் அமைதியாக்கிடுவாரு. மீரா சேனுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். பக்கத்துல வா, மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி தள்ளி போய்கிட்டு இருப்பான். இங்க பாரு, நீ பொண்ணுங்க மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு லைட்டா வைப்பா, வலி அதிகமாகிடும். ஒருவேளை நானே அப்ளை பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். காலிங் பில் சவுண்டு கேட்கவும், அச்சோ என்னோட அப்பா வந்துட்டாங்க, வெளில வான்னு கூட்டிட்டு போவா. சினிப்பும் மெரியமும் தான் வந்திருப்பாங்க. அவ தாத்தாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. சினிப், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, எதுக்காக அவ தாத்தாவை டார்ச்சர் பண்ண போறா? ஒருவேளை அவளுக்கு காலிங் பெல் சவுண்டு கேட்கலையோ என்னமோ, திரும்பவும் ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மீரா ஹாலில் உள்ள டோர் வழியா சேனை வெளில அனுப்பிட்டுருவா. ஆனால் அவனோட கோட்டை கொடுக்கறதுக்கு மறந்துடுவா. வந்து கதவை திறப்பா. என்னாச்சுமா, எதுக்காக நீ கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களோட பொண்ணு கிடையாது, எதுக்காக நீங்கள் திரும்பவும் வந்தீங்கன்னு கேட்பா. எதுக்காக நீ கதவை திறக்கலன்னு சினிப் கேட்பா. மீரா இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டா. அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி இவங்களை அனுப்பலான்ட்டு பாப்பா. நாங்கள் தாத்தா தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கீழே ஜானோட காலடி தர இருக்கிறத பார்த்துட்டு ஒரே அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறதாக ரெடியாக போகிறேன், என்னை தொல்லை பண்ணாதீங்க, நீங்கள் போயிட்டு தாத்தாவை பாருங்கன்னு சொல்லுவா. நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேம்மான்னு எப்போதும் போல் இவளை பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க பொண்ணுன்னு கூப்பிடுறது இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இப்போதான் ஜானோட கோட்டை பாப்பா. தாத்தா அங்கிள்னு 2 பேரும் கத்துற சவுண்டு கேட்கவும் மாடிக்கு வந்து என்னாச்சுன்னு பாப்பா. என்னோட தாத்தாவுக்கு என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பா. நீ என்ன பண்ணன்னு சொல்லி, எதுக்காக தாத்தா கீழே படுத்திருக்காங்கன்னு சினிப் கேட்பா. நீ பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு மீரா சொல்லுவா. நீ தான் பொய்க்காருன்னு சினிப் சொல்லுவா. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணு, அடுத்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு, உன்னோட அத்தைக்கும் கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மீராவுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கால் பண்ணுறதுக்காக வெளில வந்துடுவா. மீரையும் தாத்தாவை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சினிப் அழுதுகிட்டே இருப்பா. மீரா அப்பாவுக்கு கால் பண்ணுவா. ஃபோன் சைலண்ட்ல இருக்கும். அதோட போலீஸ்கிட்ட ஃபோன் இருக்கிறதால லெவன்ட்டுக்கு இவ கால் பண்ணுறான்னு சுத்தமாகவே தெரியாது. அடுத்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு டயல் பண்ணிட்டு இருப்பா. ஜான் உள்ள வந்து அவனோட ஜாக்கெட்டை எடுத்துட்டு இருப்பான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட தாத்தா விழுந்ததுக்கு நீ தான் காரணம்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு, தாத்தா விழுந்துட்டாங்களா, நான் போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லுவான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு இவனை துரத்த பாப்பா. வெயிட் பண்ண, நான் என்னோட ஜாக்கெட்டை மறந்துட்டேன், அதை எடுக்கிறதா தான் உள்ளே வந்தேன்னு சொல்லுவான். அவள் தான் உன்னை போக சொல்கிறால, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சினிப் இவனை துரத்துவா. ஜான் எதுவும் பேசாமல் வெளில போயிடுவான். நீ கால் பண்ணியா இல்லையான்னு சினிப் கேட்பா. ஜானை இவ பார்த்துட்டாலேன்னு மீராவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவா. நெக்ஸ்ட் சீனில் தாத்தாவை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அவர் நல்லா இருக்காரான்னு மெரியம் கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் தான் செக் பண்ணி சொல்லணும்னு சொல்லுவான். அவரோட நிலைமை ஒன்றும் மோசமாக இல்லைல்ல, நல்லா இருக்காரான்னு கேட்பாங்க. உயிரோட தான் இருக்காரு, ஆனால் அன்கான்ஷியஸாக இருக்காரு, உங்களில் ஒருத்தர் மட்டும்தான் ஆம்புலன்ஸில் வர முடியும்னு சொல்லுவான். ஓகே, அவர் என்னோட தாத்தா, இவங்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லி மீரா ஆம்புலன்ஸ்குள்ளே போயிடுவா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. வேணாம் மேடம், அவரோட பேத்தி தான் கூட வராங்கல்ல, நீங்கள் கார் இல்லைன்னா டாக்ஸியில் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லுவார். ஹேண்டி பிர்குலை பக்கறதுக்காக வந்திருப்பா. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு பிர்குல் கேட்பாங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களன்னு கேட்பா. அப்போ நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே, எதுக்காக சுற்றி வலிச்சிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பா. ஆமாம், இது எல்லாமே எனக்கு பழகிடுச்சு, நீ வேணா உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கலாம், ஆனால் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க, நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவா. நீ வேணா ட்ரை பண்ணு, ஆனால் நீ எங்களை மாதிரி வளரலன்னு சொல்லுவாங்க. மீராவோட கால் வரும். ஹேண்டி முக்கியமான விஷயத்த பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கதால காலை கட் பண்ணிட்டுருவா. நீ எனக்கு ரீசெண்டாக கால் பண்ணிடல, அதுக்காக மன்னிப்பு கேட்கறதா தானே இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதா தான் இங்கே வந்தேன்னு சொல்லுவா. நீ என்னோட நம்பரை கண்டுபிடிச்சி நைட் 10:30 தானே கால் பண்ண. ரொம்ப பணக்காரியா கவர் பண்ணாமல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரியே கால் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தானே நீ பாட்டுக்கு கால் பண்ணேன்னு கேட்பாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை, சினிப்காக தான் நான் கால் பண்ணேன்னு சொல்ல வருவா. நீ ஜேர்னலிஸ்ட், இந்த விஷயத்தில் நீ சாஃப்டாக பேசணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த விஷயத்தில் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவா. வெறுகள் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து பேசுவாங்க. இந்த விஷயத்த பற்றி நாம் கொஞ்சம் பேசியாகணும்.
இதனால யாரு கஷ்டப்பட போறா, எப்படி கஷ்டப்பட போறாங்கன்றத பத்தி நம்ம பேசணும்னு சொல்லுவாங்க. மீராவோட கால் திரும்பவும் வரவும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசுவா. மீரா சொன்னதை கேட்டு ஷக் ஆயிடுவா. உன்னோட அப்பா எங்கன்னு கேட்டுட்டு போகலான்னு பாப்பா. இவ பதட்டப்படுறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு பெருக்கள் கேட்பாங்க. என்னோட அப்பா கீழே விழுந்துட்டாங்க, அதனால அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, உடனே நான் போயாகணும், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவா. தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மீரா பதட்டத்தோடயே இருப்பா. மெரியுமும் சினைப்பும் டாக்ஸில வருவாங்க. தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு பதறிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவாங்க. தாத்தாக்கு இப்படியானதை சினிப்பால தாங்கிக்கவே முடியாது, அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் உள்ள வராதிங்க, இவருக்கு என்னாச்சுன்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போயிடுவாங்க. தாத்தாக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தாக்கு இப்படி ஆகிறதுக்கு தான் காரணமோன்னு மீராவால தாங்கிக்கவே முடியாது, உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. மீரா இங்க பாருமான்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவ தள்ளி விட்டுட்டே இருப்பா. மெரியும் இவளை விடவே மாட்டாங்க. ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இவ அமைதியாகணுன்றதாக ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே சரியாகிடும், நம்ம ப்ரே பண்ணலாம், நீ எதுவும் கவலைப்படாத, டாக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க, அவரை காப்பாத்திடுவாங்க, நீ பயப்படாதன்னு சொல்லி பக்கத்துல உள்ள சேர்ல இவளை உட்கார வச்சு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு என்ன ஆகும்னு சினிப் கேட்பா. நீ முழு மனசோட ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டு மீராவை சமாதானப்படுத்துறதுலே கவனமா இருப்பாங்க. 11th போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுமே நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. என்ன சொல்றீங்க, நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போறீங்களான்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்க சார், இது எல்லாத்துக்குமே காலையில மூட் சரியா இருக்காதுல்ல, அதுதான் எல்லாத்துக்குமே காரணம், அதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கோவமும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மனுஷங்களுக்கு எமோஷனலா இதே மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்தான். நான் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாரு. யாருக்கு தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவங்க தான் உண்மையான வீரன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காருன்னு நைம் சொல்லுவாரு. அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, திரும்பவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களான்னு நைம் கிட்ட கேட்பாங்க. வேணாங்க, நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல டாக்டர், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. சரிங்க, நான் உங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிறேன்னு 11th பெருந்தன்மையா இவரோட மன்னிப்பை ஏத்துக்குவாரு. என்னதான் இருந்தாலும் நைம் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இருந்தாலுமே மன்னிப்பு கேட்டாரு. 11 போலீஸ் கிட்ட இருந்து போனை வாங்கிப்பாரு. நீங்க எங்களோட நேரத்தை வீணாக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன், உங்களுக்கு எப்போவாது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுப்பாரு. தன்னோட பங்குக்கும் ஏதாவது சொல்லணும் இல்லையா, அதனால நைம் பேசுவாரு. நான் உங்களுக்காக என்னோட வீட்டில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லுவார். 11th எல்லாம் வந்ததுமே மீரா கால் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணி பேசுவார். சாடி ஆரிஃப் கிட்ட பேசுவார். இவனை பற்றி என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேட்குறாருன்னு சொல்லுவார். அவர் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்பான். ஆரிஃப், நான் அவர்கிட்ட என்னத்த சொல்றது, அவருக்கு மில்லியன் கணக்கில் பிரச்சனை இருக்கு, அதோட அவர்கிட்ட என்னோட பிரச்சனைய நான் எப்படி சொல்ல முடியும், ஜுனைட் அவனோட பிரச்சனைய சீக்கிரமா தீர்த்தாகணும்னு சொல்லுவாரு. மாஸ்டர், ஜுனைட் இப்போ வரைக்கும் அவனோட ரூமை விட்டு வெளில வரலன்னு சொல்லுவான். கண்டிப்பா இவன் என்ன கண்டுபிடிக்க போறான், கண்டிப்பா இவன் என்ன கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லுவாரு. மாஸ்டர், நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, அல்ல அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டாருன்னு சொல்லுவான். அவன் அவனோட ரூமை விட்டு அவனோட பெட்டை விட்டு வெளில வருவான்ல, அதே மாதிரியே அவனோட கூண்டை விட்டு வெளில வர போறான்னு சொல்லுவாரு. நாம அவனை கொஞ்ச நாளைக்கு தனியா விடலாமான்னு கேட்பான். ஏன்னு கேட்பாரு. கல்யாணத்தை பத்தி சீக்கிரமா பேசுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். சரி, அப்படி பண்றதால என்ன பயன்னு கேட்பாரு. டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லுவான். ஆரிஃப், மாஷா அல்லா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, இப்போ நம்ம போயிட்டு என்னோட அப்பா கிட்டேயும் இதையே சொல்லலாம், வா போகலான்னு கூப்பிடுவாரு. மாஸ்டர், நீங்க ஒரு நிலத்தை பத்தி சொன்னீங்களே, நாங்க போகலான்னு நினைச்சேன், அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். எங்க இருக்குன்னு கேட்பாரு. காட்டுக்கும் பக்கத்துல உயரமான இடம், அதோட இமாம் இறந்து 2 வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். சரி ஆரிஃப், வா போகலான்னு சொல்லி அப்பா கிட்ட கூட்டிட்டு போவாரு. சுனைர் மாத்திரையை வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருப்பான். கதவு தட்டுற சத்தம் கேட்கும். எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லுவான். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் வந்திருக்கேன், கதவு திறப்பான். நாங்க உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. சாடியோட குரலை கேட்டதும் கதவை திறந்துட்டு வா அலைக்கும் சலாம்னு சொல்லுவான். ஜுனைடுக்கு சாப்பாடு அனுப்ப வேணான்னு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அவனுக்கு வேணான்னா விட்டுடுங்க, எதுக்காக அவனை டயர்டாக்குறீங்க, இதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறேன்ற பேர்ல கதவை தட்ட வேணான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுன்னு சொல்லுவாரு. ஆரிஃப் இவரோட ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு தலையாட்டுவான். உள்ள வந்து ஜுனைட் கிட்ட பேசுவாரு. ஜுனைட், எல்லாருமே உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னோட தாத்தா உன்னை ரொம்ப மிஸ் பண்றாரு, அதனால அவரை பாக்கறதுக்கு என்னால போக முடியல, நீ போயிட்டு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிக்கோ, உன்னோட உடம்புக்கு இது ரொம்ப நல்லது,
சுனைடு முஸ்லிம்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்றதால அவங்களோட உடம்புல உள்ள வலி எல்லாமே போயிடும். நான் சொல்றது சரிதானே? நீ உன்னோட இதயத்தை எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப நான் இந்த கதவை தாண்டி வெளில போயிட்டு 2 பேர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா என்னோட உடம்பு சரியாகிடுமான்னு கேட்பான். இல்லப்பா சரியாகாது, நான் சொல்றதுதான் உண்மை. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போகணும். இப்படியே நீ ரூம்லயே இருந்தீன்னா சரிப்பட்டு வருமா? நாங்க எல்லாரும் பிக்னிக்காக வெளில போறோம், நீயும் எங்க கூட வான்னு கூப்பிட்டுவாரு. இந்த வெதர்லையான்னு கேட்பான். என்னாச்சுப்பா, மரத்துல இலை இருக்காதுன்னு நீ பயப்படுறியா? சின்ன பிள்ளையில எனக்கு மரங்களை ரொம்ப பிடிக்கும். இலைய கீழே பார்த்தானா திரும்பவும் மரத்துக்கிட்டே போயிட்டுன்னு நான் சொல்லுவேன். சுனேட் வரமாட்டேன்லாம் சொல்லாத, நாளைக்கு எங்க கூட வான்னு கூப்பிட்டுவாரு. அந்த பொண்ணோட வீட்டுல உள்ளவங்களும் வருவாங்களான்னு கேட்பான். ஆமா அவங்க வருவாங்க, கண்டிப்பா அவங்க வருவாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் மரியம்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. வேணா மிஸ்ஸஸ் மரியமும் வர வேணாம், அவங்களோட பொண்ணும் வர வேணான்னு சொல்லுவான். இவன் வர சொல்லுவான்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா வரவேணான்னு சொல்றதை கேட்டு ஷக் ஆயிடுவாரு. எதுவும் பேசாம டேபிள் மேல இவன் வச்சிருக்கிற டேப்லெட்டையே பார்த்துட்டு இருப்பாரு. ஹஸ்னா ஃபேஸா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வாயாவது சாப்பிட்டுன்னு சொன்னா கண்டுக்கவே மாட்டா. நீ நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இப்ப சுத்தமாவே சாப்பிட மாட்டேங்கிற. உன்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சுனேட நெருப்புக்குள்ள தள்ள பாக்குறீங்கன்னு கேப்பா. ஃபேஸா போது நிறுத்து, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எப்பவுமே உன்னோட பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கேன், உன்னை நம்புன்னு நான் சொன்னேன்ல. அதோட உன்னோட அப்பா எதுக்காக இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்க போறாருன்னு கேட்பாங்க. என்னமோ நீங்க எதையும் கேள்விப்படாத மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்ளியூஷன் பண்ணும்போது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதோட சுனேட அவ அழ வச்சுட்டா அவ ஒரு டெவில்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவா. மற்றவங்களுக்கு இந்த ரூமர் பரவறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய வாபஸ் வாங்கன்னு சொல்லுவாங்க. சரிம்மா நான் வாபஸ் வாங்குறேன்னு வேண்டா வெறுப்பா சொல்லுவா. உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியும்? ஒருவேளை வேற ஏதாவது நடந்திருக்கத்தானா வாய்ப்பு இருக்கு. செல்லம் எனக்கு சுனேட பத்தி நல்லாவே தெரியும், அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன்னு சொல்லுவாங்க. அதனாலதாம்மா நானும் சொல்றேன், அவனுக்கு நான் மட்டும்தான் சுட்டாவன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. செல்லம் நீ சொல்றது உண்மையா இருந்தா அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. தண்ணி அதோட பாதியை அதுவே கண்டுபிடிச்சுக்கோ, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்ப ரொம்ப லேட் ஆகிடும். அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் இங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அப்புறம் தண்ணியும் இருக்காது, இந்த ஒரு பாதையும் இருக்காது. நீங்க தான் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தணும். தயவு செய்து நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இதை நான் எனக்காக மட்டும் கேட்கல, உங்களுக்காகவும் தான் கேட்கிறேன்னு சொல்லுவா. சாடி உள்ள வர சவுண்டு கேட்கவும் அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாரு. வா அலைக்கும் சலாம்னு சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன பைத்தியமாக்கிடுவான் போல, நம்ம எல்லாரும் பிக்னிக்காக போக போறோம், எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்லுவாரு. என்னாச்சு, பிக்னிக்கு போறத நினைச்சு நீங்க கோபப்படுறீங்களான்னு கேட்பாங்க. அப்பா என்கிட்ட சின்னட பத்தி கேட்டாரு, அதோட 2 வருஷம் ஆகிடுச்சுல, அதனால பிக்னிக்கு போறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு. ஃபேஸாவும் ஹஸ்னாவும் இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, பரவாயில்ல விடுங்க, நம்ம போக வேணான்னு சொல்லுவாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு 2 பேரும் கோரஸா கேட்பாங்க. நம்ம போக வேணான்னு சொல்லுவாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? நீங்க திடீர்னு சொன்னதால நாங்க ஷாக் ஆயிட்டோம், அவ்வளோதான். உண்மையாவே சொல்லுங்க, இந்த பிக்னிக் போகணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. நான் விருப்பப்பட்டதா நடக்குது, அவன் விருப்பப்பட்டதா நடந்துகிட்டு இருக்கு. அவன் தான் போகணும்னு ஆசைப்பட்டான், சனி பறக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவ வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகும்ல, அதனால வரவேணான்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட இதை பத்தி எப்படி சொல்றது? நாங்கெல்லாம் பிக்னிக் போக போறோம், நீங்க மட்டும் வரப்போறது இல்லைன்னு எப்படி சொல்றதுன்னு கேட்பாரு. இவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஃபேஸாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்லைங்க நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அமைதியாகுங்க. நாம சுனைட் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கோம். சுனைட பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் இன்னும் குழந்தை தான். இந்த விஷயத்துல அவன் சொல்றத கேட்டா என்ன ஆகும்? மிஸ்டர் சாடி, இந்த விஷயத்தால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது? இதுக்கப்புறம் அந்த பொண்ணால சுனைட் கிட்ட பேசவும் முடியாது, அவனோட மனசை ஜெயிக்கவும் முடியாது. ஆனா நாம இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது, ஃபேஸாவை பார்த்துக்க சொல்லலாம்னு ஏற்கனவே பேசணும்லன்னு கேட்பாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம அவங்களையும் கூடவே கூட்டிட்டு வரலாம்னு சொல்றியான்னு கேட்பாரு. நீங்க அவங்க எல்லாருக்கும் மேல தானே இருக்கீங்க, சுனைடால கூட உங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. மறந்துடாதீங்க, நீங்க எது பண்ணாலும் பெஸ்டான ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவீங்க. ஃபேஸா நீ போயிட்டு மெரியம பிக்னிக்கு போறதுக்காக கூப்பிட்டு, இதுக்கப்புறம் சுனைட தொல்லை பண்ணக்கூடாதுன்னு செனிப் கிட்டையும் சொல்லிடு. அதோட சுனைட் கிட்ட அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்லுவாங்க.
இங்க பாருமா அங்க போயிட்டு இதே மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாரு. அச்சோ அப்பா, எனக்கு இதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்க, உங்களோட கையை கொடுங்கன்னு கிஸ் பண்ணிட்டு பேசுவா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் உங்களோட பொண்ணு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா செய்வேன், செனிப் கிட்ட நான் போயிட்டு பேசுறேன்னு சொல்லுவா. சாப்பிட்றதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு வை, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அம்மா ஏம்மா நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. சுனேடே அந்த பொண்ணை வேணான்னு சொல்றான், அவனோட கண்ணுக்கு முன்னாடியே அவ இருக்கட்டும், அப்பதான் அவங்க 2 பேரும் சீக்கிரமாவே பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபைசாக்கு இப்பதான் புரியும், வா நம்ம போயிட்டு உன்னோட அப்பாவுக்காக காஃபி போடலான்னு சொல்லுவாங்க. மீரா செனிப் கிட்ட வீட்டுல நீ பார்த்தது எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லுவா. செனிப்க்கு ஒன்றும் புரியாது, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்கன்னு கேப்பா. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, வீட்டுல ஒரு பையனை பத்தியில அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இதனால தானே நீ தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கல, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேப்பா. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும், நீதான் எடுத்த உடனே கல்யாணம் பண்ணிக்க போறியேன்னு ஹர்ஷா பேசுவா. செனிப்க்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும், அதை நினைச்சலாம் நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு கேப்பா. செனிப்போட கைய பிடிச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லிடாதுன்னு சொல்லுவா. வலிக்குது விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, இன்னும் வலிக்கட்டும்னு சொல்லி டைட்டா பிடிப்பா. மேரையும் பார்த்துட்டு வருவாங்க, உடனே கையை விட்டுடுவா. இங்க பாருமா, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவளோட அம்மா இங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேப்பா. இல்லம்மா நான் அப்படிலாம் சொல்ல வரல, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி நடந்துக்கலாம்லன்னு கேட்பாங்க. எனது அக்கா தங்கச்சி மாதிரி நடந்துக்கணுமா, நீங்க எதுக்காக இதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவா. ஹேண்டி வந்ததுமே மீரா என்னாச்சு தாத்தா எங்கன்னு கேப்பா. அவர் உள்ளதான் இருக்காரு, இது வரைக்கும் அவரை பத்தி எதுவும் சொல்லலன்னு மெரியும் சொல்லுவாங்க. மீரா என்னாச்சு, அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேப்பா. தாத்தா கீழே விழுந்துட்டாங்க, இவங்க தான் தாத்தாவை பார்த்தாங்க, நான் என்னோட ஹோம்ஒர்க்கை ரூம்ல பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. ஆம்புலன்ஸ்ல உள்ள டாக்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டா எதுவும் சொல்லலன்னு சொல்லுவா. 11 வந்ததுமே அப்பா எங்க, மீரா என்னாச்சுன்னு கேட்பாரு. தாத்தா விழுந்துட்டாங்க, அதனால ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண, நீங்க இங்க தான் வேலை பாக்குறீங்கன்னு தாத்தாவை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவா. எல்டன்மா நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசத்துக போவாரு. மீரா செனிப்பையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. செனிப்க்கு இவளை பார்க்கும்போது கோவம் தான் வரும். அத்தை முதல்ல இவங்கள இங்க இருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லுவா. மீரா நீ என்ன பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லுவாங்க. மீரா இவங்க சொல்றத கண்டிக்கவே மாட்டா, முதல்ல இங்க இருந்து இவங்கள போக சொல்லுங்கன்னு சொல்லுவா. மீரா நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத, தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக உன்னோட அப்பா போயிருக்காங்க, எல்லாருமே அவரை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், அப்பாவுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்ல, ப்ளீடிங்கும் இல்ல, ப்ரெஷரும் இல்லைன்னு சொல்லிட்டு மெரியம்மா தனியா கூப்பிட்டு பேசுவாரு. என்னாச்சுன்னு கேட்பாரு. உங்களோட பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள மியூசிக் சவுண்டு கேட்டுது, நான் உள்ள போயிட்டு பார்த்தேன், அங்கிள் தரையில மயக்கம் போட்டு கிடந்தாங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், மீராவை தனியா விடுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நாங்களும் கூட வந்தோன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை பண்ணீங்க, தேங்க்யூன்னு சொல்லுவாரு. நைம் எங்கன்னு கேட்பாங்க. அவர் மட்டும் உள்ள வந்து பார்த்துருந்தாருன்னா செனிப்போட கதை முடிஞ்சிருக்கும். அவர் கூட லைட்டா சண்டை போட்டு உள்ள வராத அளவுக்கு பாத்துக்கிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனதுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க உள்ள வந்ததை அவரு பாத்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. கடைசியில என்ன நடக்கும்னு தெரியாம நாங்க இத பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையுமே செனிப்காக தானே பண்றோம், எப்பவுமே நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்கன்னு கேட்பாரு. எனக்கு எதை பத்தி யோசிக்கிறதுனே தெரியல, அங்கிளுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு சொல்லுவாங்க. நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாரு, எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க லேட்டா போயிட்டு போறீங்க, நான் உங்களோட சம்பளத்துல இருந்து பிடிச்சிக்கிறேன், வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரு. வெறும் பணத்தை வாங்கிட்டு செனிப்பை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அம்மா நம்ம எங்க போறோம்னு கேப்பா. வீட்டுக்கு தான் போக போறோம்னு சொல்லுவாங்க. அப்பா இருப்பாரு, என்ன பண்றதுன்னு கேப்பா. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, வா போகலான்னு கூட்டிட்டு போவாங்க. டாக்டர் வந்து 11 கிட்ட பேசுவாரு. டாக்டர் 11, ஹலோ, நான் போன மாசம் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்தேன், அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியல, என்னோட பேரு ஹக்கான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இங்க வேலை பார்க்குற எல்லாருமே உங்க மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் உங்களோட அப்பாவை அவங்களோட அப்பா மாதிரி நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவாரு. தேங்க்யூ டாக்டர், என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 11 சொல்லுவாரு. எனக்கு அதை பத்தி தெரியும், அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நேரம் அவர் சுயநினைவுக்கு வந்த மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனா திரும்பவும் தூங்கிட்டாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அப்புறமா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அவர் இறந்துருவாரான்னு மீரா அப்பா கிட்ட கேட்பா. இல்லம்மா அவர் இறக்க மாட்டாரு, நீ எதுவும் கவலைப்படாத. மீரா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தாத்தா எவ்வளோ நேரமா மயக்கம் போட்டு கிடந்தாங்கன்னு கேட்பாரு.
எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. கீழே விழுந்த சத்தம் உனக்கு கேட்கலையான்னு கேட்பாரு. எனக்கு கேட்கலன்னு பயந்துகிட்டே சொல்லுவா. ஹேண்டி இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. மீரா உனக்கு பசிக்குதாடா, கேண்டீன் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு வானே அனுப்பி விட்டுட்டு, அண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கோவமா கேட்பாங்க. எவ்வளோ நேரமா மயக்கம் போட்டு கிடந்தாங்கன்னு கேட்கறது ரொம்ப முக்கியம், நான் கேட்க கூடாதான்னு கேட்பாரு. அவ தன்னையே பிளேம் பண்ணிட்டு இருக்கா. அப்பாவுக்கு யாரோ உடம்பு சரியில்லை, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா. சாரி, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை கொல்லணும்னு நீ சொல்றியா? எதுக்காக நீ இவ்வளோ வன்மத்தோட இருக்க, அவரு நம்மளோட அப்பான்னு சொல்லுவாரு. என்ன சொல்லிட்டு இருக்க, நான் வன்மத்தோட பேசிட்டு இருக்கேன்னு நீ சொல்றியான்னு கேப்பா. அவர் என்னையுமே செல்லம் கொடுத்து கிடைக்கல, ஆனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் அவரு இப்படித்தானே நடந்துகிட்டாரு. அம்மா இடத்துல இருந்தோம் இவர் தானே நம்மள நல்லபடியா வளர்த்தாருன்னு சொல்லுவாரு. அம்மா அவரு நம்மள பத்தி அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காரு, அண்ணா போது நிறுத்துன்னு சொல்லுவா. ஹேண்டிய சமாதானப்படுத்தலான்னு பாப்பாரு. அதுக்குள்ளேயே மீரா வந்துருவா. கேண்டீன் மேல் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்லுவா. எனக்கு பசிக்கல, உனக்கு பசிக்குதான்னு கேட்பாரு. இல்லைன்னு தலையாட்டுவா. தாத்தா கான்சியஸோட இருக்கும்போது நீ அவரை பார்த்தியான்னு கேட்பாரு. சொந்த பொண்ணுகிட்டயே இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றது ஹேண்டிக்கு சுத்தமா பிடிக்காது, தள்ளி போயிடுவாங்க. அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன், எப்பவுமே அந்த நேரத்துல தூங்கிட்டு தான் இருப்பாரு. அப்பா இதெல்லாம் நடந்ததுக்கு நான் தான் காரணம் கேப்பா. இல்லடா செல்லம், இந்த நிலைமையில அவர் எழுந்திருக்க ட்ரை பண்ணிருக்க கூடாது, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாரு. ஹேண்டி இவரை கண்டுக்கவே மாட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அம்மா தான் வரதா இருந்துச்சு. பொண்ணுங்களை பத்தி பேசலான்ட்டு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம், இதை பத்தி என்னால டீச்சர் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லவா. ஓகே நான் வரேன்னு சொல்லுவாரு. அங்க வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேப்பா. எனக்கு தெரியல, நான் எதையாவது யோசிக்கிறேன்னு சொல்லுவாரு. தேங்க்யூன்னு சொல்லுவா. நீ வீட்டை விட்டு வெளில வரும்போது பூட்டிட்டு வந்தியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவா. நீ நல்ல வேலை பண்ணன்னு பாராட்டுவாரு. ஜான் இன்னும் வீட்டை விட்டு வெளில போகாம வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பான். லெவன்த்தோட ஸ்டடி ரூம்க்கு வந்து டேப்லெட் எங்க இருக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பான். ஆனா எங்க தேடியுமே டேப்லெட் கிடைக்காது, இருந்தாலும் தேடிட்டே இருப்பான். எஸ்ரா லெவன்ட்ட பார்த்ததுமே வந்து பேசுவா. டாக்டர் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னாங்களா? மீரா எப்படிமா இருக்க, நீ நல்லா இருக்கியான்னு கேப்பா. எஸ்ரா நான் இதை பத்தியும் யோசிக்கல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. அக்கா நான் நல்லா இருக்கேன்னு மீரா சோகமா சொல்லிட்டு இருப்பா. நான் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டேன், திரும்பவும் இது எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகே டாக்டர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. வேணாம் நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ நம்மளோட டிபார்ட்மெண்ட்க்கு போ. நீ என்கிட்ட வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்பாரு. அவங்க 8 குரோல கூட்டிட்டு வர போறாங்கன்னு சொல்லுவா. என்னது திரும்பவுமான்னு கேட்பாரு. ஆமா அன்பார்ச்சுனேட்லி திரும்பவும்னு சொல்லுவா. மீராவுக்கு இவங்க பேசுறது சுத்தமாவே புரியாது. என்னாச்சுன்னு கேப்பா. எடுமா நீ அதெல்லாம் கண்டுக்காத, அவங்க வேற உலகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாரு. கால் வரவும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு தள்ளி வந்து பேசுவாரு. டாக்டர் லெவன்த் குட் ஆஃப்டர்நூன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லுவாரு. லெவன்த்துக்கு சாடி கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாவே விருப்பம் இருக்காது, நான் இப்போ பிஸியா இருக்கேன், ஆனாலும் சொல்லுங்கன்னு கேட்பாரு. டாக்டர் ஜுனைட பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்பெல்லாம் அவன் பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறான், எப்பவுமே டல்லாவே இருக்கான். அவனை பிக்னிக்கு கூட்டிட்டு போகலாமான்னு கேட்டா யாரு கூட போக போறான்னு கேட்பாரு. அவன் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கிற எல்லாரும் போக போறாங்கன்னு சொல்லவும் நிறைய பேர் வருவாங்களான்னு கேட்பாரு. டாக்டர் நாங்க பிக்னிக்காக வெளில போறோம், தூய காற்றை சுவாசிப்போம், ஒருவேளை நீங்க இதுக்கு எதிராக இருந்தீங்கன்னா விடுங்க, நாங்க போகலன்னு சொல்லுவாரு. வேணாங்க அவனை கூட்டிட்டு போங்க, ஆனா அவனை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவனை கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. சாடி எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாரு. ஓகே எப்ப நாங்க கூட்டிட்டு வரணும்னு கேட்பாரு. எனக்கு மிட் நைட் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், அதனால எப்ப வேணாலும் கூட்டிட்டு வாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாரு. 11 அடிச்சதால நைமோட கண்ணம் செவந்து போயிருக்கும். ஒய்ஃபை பாக்கறதுக்காக பேக்கரிக்கு வருவாரு. வெளில ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப் உள்ள இருக்காங்களான்னு கேட்பாரு. என்னாச்சுன்னு கேட்டா முக்கியமான விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவாரு. சரி ஓகே வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. இவர் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே மிரியம் வெளில வந்து பேசுவாங்க. நாங்களே வீட்டுக்கு வந்துருப்போம்ல, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. நாம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நீங்க டெலிவரி பண்றதுக்கு போறீங்களான்னு கடையில உள்ளவர் கேட்பாரு. இல்ல நான் இது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. இவரோட முகத்துல இருக்கிற காயத்தை பார்த்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் விடு வா போகலான்னு கோவத்தோட கூப்பிடுவாரு. என்னதான் உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் பயத்தை வெளில கட்டிக்காம இவர் கூட போவாங்க. இப்ப நைட் ஆயிடும். எஸ்ரா டாக்டர் கிட்ட வந்து பேசுவா. டாக்டர் எட்டுக்குருள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா.
உடனே அவனை பார்க்கறதுக்காக வருவாங்க. போயிடு போயிடு என் பக்கத்துல வராதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் அவனுக்கும் பக்கத்துல வரலான்னு பார்ப்பாரு. எனக்கும் பக்கத்துல வராத, என்னை தொடாதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். நர்ஸும் பக்கத்துல வரலான்னு பார்ப்பாங்க. ஆனா இதையே சொல்லி திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருப்பான். எருகுல் அமைதியா இரு, நான் டாக்டர் லெவன்ட்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. டாக்டர் என்னால பார்க்க முடியல, எனக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்லிட்டு இருப்பான். நம்ம என்னாச்சுன்னு பார்க்கலாம், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மருந்து ரெடி ஆகிடுச்சான்னு கேட்பாரு. ஊசி போறதுக்காக இவனை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரையுமே இவன் தள்ளி விட்டுருவான். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவனை பிடிச்சு படுக்க வச்சிருவாங்க. அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். வேற ஷக்காகி பார்த்துட்டு இருப்பா. லெவன்ட் இவனுக்கு ஊசி போட்டு விட்டுருவாரு. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலே மயங்கிடுவான். நான் எதுவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும்னு சொல்லி லெவன்ட் சமாதானப்படுத்துவாரு. ஜுனைட் இப்பதான் வருவான். என்ன ஆச்சுன்னு மிரா கிட்ட கேட்பான். அவனால பார்க்க முடியலன்னு சொல்லுவாரு. லெவன்ட் இவங்களை பார்த்துட்டு பேசத்தாக வருவாரு. மிரா நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. சரிம்மா நீ இப்ப கிளம்பு, ஜுனைட் வெல்கம்னு சொல்லுவாரு. அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பா. அவன் ட்ரக் அடிக்ட், அதனால அவனுக்கு பார்வை போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் அவனால பார்க்க முடியாதான்னு பதட்டத்தோடைய கேட்பா. செல்லம் இங்க பாருடா, இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல கிளம்புன்னு அனுப்பி விட்டுருவாரு. மீரா பயத்தோட உச்சகட்டத்துல இருப்பா. தப்பான மாத்திரை நிறைய இவ எடுத்துக்கிறா இல்லையா, அதனாலதான் பயந்துட்டு இருப்பா. கீழே ஒருத்தரை பார்த்தோம்ல, அவனை உங்களுக்கு தெரியுமான்னு ஜுனைட் டாக்டர் கிட்ட கேட்பான். அம்மா எனக்கு தெரியும், கொஞ்ச நாளா அவன் இங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. எதுக்காக அவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டான்னு கேட்பான். ஜுனைட் இது வேற மாதிரியான கேஸ், நான் எப்பவுமே பேஷண்ட்டை பத்தி மத்தவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாரு. ஓகே டாக்டர், இதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். சரி விடுப்பா, உன்னோட மூட் சரியில்லையான்னு கேட்பாரு. அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் வருவாங்களான்னு கேட்பான். ஆமா வருவாங்கன்னு சொல்லுவாரு. நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்பான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். மெடிசன் கொடுப்போம், ஸ்ட்ரிக்டா ட்ரக்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவோம். சில நேரத்துல நாங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்லே தங்க வைப்போம். ஃபேமிலி கிட்டயும் அட்வைஸ் கொடுப்போம், அப்பதான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவாரு. நிறைய குடும்பத்துல டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணமா இருக்குன்னு சொல்லுவான். ஆமா அதுவும் காரணம் தான். இப்ப நம்ம உன்னை பத்தி கொஞ்சம் பேசலாம்லன்னு கேட்பாரு. நான் என்னை பத்தி ஏற்கனவே போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லுவான். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்பாரு. நாம 2 பேரும் எப்படியும் ஒத்துக்க போறதில்ல, நீங்க என்னை பத்தி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லுவான். இங்க நான் மட்டும் தானேப்பா இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லலாம்லன்னு கேட்பாரு. என்னதான் நான் மறைக்க ட்ரை பண்ணாலும் இது என்னோட ஆத்மா வச்சு என்னால எதையும் மறைக்க முடியலன்னு சொல்லுவான். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நீ எல்லாத்தையும் மறைக்கிற, அதுதான் காரணம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. ஒருவேளை அது மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். நான் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணட்டுமா? நான் ஒரு முறை ஒரு ஆக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை படித்தேன். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஒரு முட்டாள் ஆக்டர் ஆடியன்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படுத்திடுவான். ஆனால் மாஸ்டராக இருக்கிறவன் ஆடியன்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிருவான்னு சொல்லுவாரு. அவங்க வெளிப்படுத்தணுன்றது தானே கேம்னு கேட்பான். சைக்காலஜி படி பார்த்தோம்னா இது எல்லாமே உண்மைதான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கண்டுக்கலன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லுவாரு. லிட்ரேச்சர்ல முதல்ல நீங்க எதை தேடுவீங்கன்னு கேட்பான். எனக்கு தெரியாது, முதல்ல எனக்கு என்ன வேணும்னு நான் புரிஞ்சுக்கணும், ஆனா அதை பத்திலாம் என்னால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. என்னாச்சு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பான். நம்பிக்கையை பத்திலாம் கிடையாது, என்னால உன்னை கைட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ல நீங்க பாதியிலே கட் பண்ணிடுறீங்க, இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேட்பான். சரின்னு சொல்லுவாரு. ட்ரக்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டதால அவனுக்கு பார்வை போயிடுச்சு, இருந்தாலும் அவன் ரிஸ்க் எடுத்திருக்கான். அவனுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுக்கணும்ன்றத பத்தி நீங்க யோசிப்பீங்க. ஒருவேளை அவன் எதையும் தேடலனா எதையோ விட்டுட்டு ஓட பாக்குறான்னு சொல்லுவான். ஆமா நீ சொல்றது சரிதான், நிறைய கேஸ்ல இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே பாவம் தான் காரணம். நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மனுஷங்க எல்லாருமே பிறக்கும் போதே கெட்டவங்களா தானே பிறக்குறாங்கன்னு கேட்பான். ஆமா நீ சொல்றது சரிதான், ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயங்களை கத்துக்குவாங்கன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துலதான் சைக்காட்ரிஸ்ட் கிறிஸ்டியானிட்டிய மீட் பண்ணுதுன்னு சொல்லுவான். இவன் சொல்றது இவருக்கு சுத்தமாவே புரியாது. எப்படின்னு கேட்பாரு. பிறக்கும் போதே கெட்டவங்களா தான் பிறக்குறாங்க, மனுஷங்க எல்லாரும் பாவம் பண்ணவங்க, அதனாலதான் எல்லாருக்காகவும் ஜீசஸ் தண்டனையை அனுபவிச்சாருன்னு சொல்லுவான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு இவன் சொல்றத அமைதியா கேட்டுட்டு இருப்பாரு.
பிறக்கும்போதே கெட்டவங்களா இருக்கும்போது டவுன் சிண்ட்ரோம் எப்படி வருது, அவங்களால எப்படி ஹாப்பியா இருக்க முடியுது? நானும் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் சீக்ரெட் ஒன்று ஷேர் பண்றேன். ஒருத்தவங்க ரிலிஜியன் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கும்போது அவங்க கடந்த காலத்தை கண்டுக்க மாட்டாங்க. ட்ராமாட்டிக் பிரச்சனையும் மனதளவுல வலியும் அவங்களுக்கு ஏற்படாது. இது குரான்லயும் ஹாடித்லயும் எழுதி இருக்கு. அவன் தனக்கு கைட் பண்றதுக்கான ஆளுங்களை தேடிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அம்மா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு. இது எல்லாமே யாரு எதுக்காகன்றத பொறுத்து தான் இருக்கும். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மனுஷங்களால அவங்களோட பிரச்சனைய சரி பண்ண முடியாது. கடந்த காலத்துல பண்ண மிஸ்டேக்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க பண்ண மிஸ்டேக்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா, இது மாதிரி டிராமாட்டிக் ப்ராப்ளம் தான் அவங்கள யூனிக்குவா ஆக்குதுன்னு சொல்லுவான். இது உண்மையா இருந்தா இதை டிராமாட்டிக் பிரச்சனைன்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா வலியை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம இன்னொரு விதமா பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கெஸ்ரேட் மூசா பேலஸ்ல பிறந்தாரா, இல்ல அவரோட பிரதர்ஸ் அவரை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்களா? இதனால அவங்களோட கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. ஒருவேளை அப்படி இருந்தாலும் ரிலிஜியன்ல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மூசா யூசுப் மாதிரி தான். அவங்க அனுபவிச்ச வழியால தான் அவங்களால அல்லாஹ் கிட்ட போக முடிஞ்சதுன்னு சொல்லுவான். எப்படின்னு கேட்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணுதான். கீழே இருந்தவன நீங்க அப்படி ட்ரீட் பண்றதுக்கு காரணம் நீங்க கடந்த காலத்திலேயே மாட்டிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட கடந்த காலத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லுவான். அப்படியா, கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறது தானே சொல்லுவாங்கன்னு கேட்பாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கடந்த காலத்தை அப்படியே விட்டுடணும். ஏற்கனவே பாவம் பண்ணியாச்சுங்கும் போது அது நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கிணத்துக்குள்ள இருந்து ஒரு லேடி தண்ணியை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கறாங்க. இதனால தான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேக்குறாங்கன்னு சொல்லுவான். அந்த பொண்ணை மன்னிக்கிறோமா மன்னிக்க வேணாமான்னு அல்லாஹ் தானே முடிவு பண்ணணும்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவான். அந்த லேடி கிணத்துக்குள்ள இருந்து எப்படி தண்ணி எடுத்தாங்கன்னு கேட்பாரு. தன்னோட ஷூவை பயன்படுத்தி தான் தண்ணியை கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். அந்த லேடி கிணத்துக்குள்ள இருந்து தன்னோட ஷூவை பயன்படுத்தி தண்ணியை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கறாங்க. அப்போவுமே மக்கள் எல்லாரும் அவங்கள கோவத்தோட தான் பார்த்தாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த லேடிய மன்னிச்சாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஆமா, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவான். இப்ப அந்த லேடி செத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடைச்சிருச்சு. வாழும்போது அவங்களுக்கு டிராமாட்டிக் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமான்னு கேட்பாரு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்லுவான். ஆமா, நீ சொல்றது சரிதான். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனா அவங்க வீக்கா இருக்கலாம். அதனால அவங்களோட கடந்த காலத்தை அவங்களால பார்க்க முடியும்னு சொல்லுவாரு. நான் ஃபியூச்சரை தான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லுவான். ஜுனைட், நீ ஷூரா சொல்றியா? இதை நீ உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட சொல்றியா, இல்ல கடந்த காலத்தை பாக்குறதுக்கு பயந்து போய் சொல்றியான்னு கேட்பாரு. ஜுனைட் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. அமைதியா பார்த்துட்டு இருப்பான். இது ஒன்றும் முக்கியம் கிடையாது. நாம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். நீயும் நானும் கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு போறதுக்கான பாதையை கண்டுபிடிக்கலாம். உன்னோட விருப்பப்படியே நாம இதை பண்ணலான்னு சொல்லுவாரு. ஓகே, இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.